வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக ஆர்த்தி ரவிவர்மன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தோல்விக்கு காரணம் உட்கட்சி பூசல், மங்கள சமரவீர தெரிவிப்பு. இலங்கை தமிழ் அகதியொருவரை நாடு கடத்துமாறு கனடா உத்தரவு. மலையகத்தில் தொடர்கிறது மண் சரிவு அபாயம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்வன விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கையில் அளிக்கப்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. மேலும் அண்டைய நாடான இந்தியா உட்பட வெளிநாடுகள் பலவற்றிலும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் விடுதலை புலிகள் இயக்க தீவிர ஆதரவாளர்களின் செயற்பாடுகளை பிரித்தானியா போன்ற நாடுகளில் தொடர்ச்சியாக அவதானிக்க முடிகிறது. நீங்கள் தற்போது காண்பது லண்டன் சாரதி பயிற்சி நிலையம் ஒன்றின் பஸ். இந்த பஸ்ஸிற்கு தமிழீழ பஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. L77E UK என்ற எண்ணின் கீழ் இந்த பஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு LTTE UK என பொருள்படும். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தமிழீழம் என்ற கோரிக்கையை புலம்பெயர் தமிழர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழீழம் என்ற பஸ் லண்டனில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வரலாறு காணாத படுதோல்வியை கண்டமை யாவரும் அறிந்ததே. ஜனநாயக அடிப்படையில் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கும் அக்கட்சி தேர்தல் தொடர்பான விமர்சனங்களை இன்னும் கைவிடவில்லை. வடக்கில் கொலை அச்சுறுத்தல் இருந்து அரசாங்கத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பால் தோல்வியடைய செய்ய முடிந்த போதும் தெற்கில் அவ்வாறான நிலையின்றி ஐக்கிய தேசிய கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர ஆகியோர் உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்த தமது விமர்சனங்களை முன்வைத்தனர். நீதியான தேர்தல் என்று சொன்ன தேர்தலில் முதல் முறையாக ஆயுதம் தாங்கிய ராணுவர் ஈடுபடுத்தப்பட்டமை வடக்கில் தீவிரமாக நடந்துள்ளது. அரசாங்கம் தந்திரத்தை பயன்படுத்தி அரசியல் காய் நகர்த்தியுள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் தமது அரசு சொத்துக்களை பயன்படுத்தியது. அரச நிகழ்வுகள் இடம்பெற்றன. வடக்கில் சென்று சாரி வேஷ்டி என்பவற்றை விநியோகித்தனர். இவ்வாறு தேர்தலை நடத்தி தேர்தல் முடிவு நாட்டின் அனைத்து மக்களினதும் எண்ணம் என எண்ணிவிட முடியாது. கட்சிக்குள் புதிதாக நுழைந்தவன் நான். புதியவன் என்ற அடிப்படையில் சிலவற்றை கூற வேண்டும். கட்சிக்குள் காணப்பட்ட சில செயற்பாடுகள் காரணமாகவும் இந்த தேர்தல் முடிவை பெற்றோம் என நான் கணித்துள்ளேன். மத்திய மலைநாட்டின் சில பகுதிகளில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹட்டன், கொட்டகலை பிரதேசங்களில் மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு என்பன ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பலர் இடம்பெயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கொட்டகலை எதன்சைட் தோட்டத்தில் உள்ள நூலகத்தின் பின்பகுதியில் இருந்த மண்மேடு நேற்று மாலை சரிந்து வீழ்ந்துள்ளது. இதில் நூலகத்தின் கட்டடத்திற்கு முழுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு நூலகத்தில் இருந்த நூல்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஹட்டன் காமினிபுரம் பிரதேசத்தில் மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்ததில் வீடொன்று முற்றாக சேதமடைந்துள்ளது. இந்த மண் சரிவுகளின் போது எவருக்கும் காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை. மலையகத்தின் பல பாகங்களிலும் தொடர்ந்து மண் சரிவு அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை அகதிகளை ஏற்றிச் சென்ற MV சன்சி கப்பலில் இருந்த தமிழர் ஒருவரை நாடு கடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவர் இலங்கையில் யுத்த குற்றமிழைத்தார் என கண்டறியப்பட்டுள்ளதாக கனேடிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு சபை அறிவித்துள்ளது. நேரடியாக குற்ற செயல்களில் ஈடுபடாவிட்டாலும் வேறு நபர்களை யுத்த குற்றமிழைக்கும்படி தூண்டினார் என கூறப்பட்டுள்ளது. சன்சி கப்பலில் சென்று புகலிடம் கோரியோரில் அதிகமானோர் விடுவிக்கப்பட்டனர். நாடு கடத்தப்பட உள்ள இந்நபர் உட்பட இன்னும் 8 பேர் மட்டுமே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மொராக்கோவில் இடம்பெற்ற விமான விபத்தில் ராணுவ வீரர்கள் உட்பட 80 பேர் பரிதாபகரமாக பலியாகியுள்ளனர். மோசமான காலநிலையால் இவ்விபத்து இடம்பெற்றதாக மொராக்கோ நாட்டு ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். மொராக்கோ ராணுவத்தினருக்கு சொந்தமான ஹெர்குலிஸ் C-130 என்ற ராணுவ விமானம் அந்த நாட்டின் வடகிழக்கு பகுதியில் குயல்மீம் என்ற இடத்தின் அருகே உள்ள மலையில் விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 80 பேர் பலியானதோடு மேலும் 3 பேர் பலத்த காயமடைந்தனர்.
இந்த விபத்தில் பலியானவர்களில் 60 பேர் ராணுவ வீரர்கள் என்றும் 12 பேர் பொதுமக்கள் என்றும் 6 பேர் விமான சிப்பந்திகள் என்றும் மொரோக்கோ ராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம் குறைந்த பெட்ரோல் மற்றும் திடீர் மின்தடை குறித்து கடந்த சில நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டன. எனினும் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை காலத்தின் போது எக்காரணத்தை கொண்டும் மின்சாரம் தடைப்பட மாட்டாதென இலங்கை மின்சார சபையின் தலைவர் விமலதர்ம அபேவிக்ர தெரிவித்துள்ளார். புத்தளம் நுரைச்சோலை அனல் மின் திட்டத்தின் பொறுப்பை இலங்கை மின்சார சபை ஏற்றுக்கொண்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்திய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் 8ஆம் தேதி உயர்தர பரீட்சை ஆரம்பமாகிறது. 21ஆம் தேதி வரை நடைபெறும். இதில் 2,95,000 மாணவர்கள் இம்முறை தோற்ற உள்ளனர். களுத்துறை மற்றும் வலிகட சிறைச்சாலைகளிலும் குறிப்பாக வவுனியாவில் உள்ள புலிகளின் புனர்வாழ்வு நிலையம் ஒன்றிலும் பரீட்சை நடைபெற உள்ளது. எனவே இந்த மாணவர்களின் நலன் கருதி இங்குள்ள பொறியியலாளர்கள் தங்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்கின்றார்கள். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் செயற்பாடுகள் அனைத்தும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்களிடம் கையளிக்கப்பட உள்ளதுடன் இலங்கை மற்றும் சீன பொறியியலாளர்கள் அதனை எதிர்வரும் 1 மாதத்திற்குள் ஒன்றிணைத்து செயற்படுத்துவர். அதன் பின்னர் நுரைச்சோலை அனல் மின் நிலைய செயற்பாடுகள் அனைத்தும் இலங்கை பொறியியலாளர்களிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட உள்ளது. அனல் மின் நிலையத்தின் முதற்கட்ட பணிகள் $455 மில்லியன் செலவில் நிறைவடைந்துள்ளன. அத்துடன் 2ஆம் கட்ட பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நுரைச்சோலை அனல் மின் நிலைய திட்டத்தின் மூலம் தேசிய மின் கட்டமைப்பில் 300 மெகாவாட் மின்சாரம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. ஹைட்ரஜன் கட்டமைப்பை கொண்ட இலங்கையின் முதலாவது அனல் மின் நிலையம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபை உலக உணவு திட்டத்தின் கீழ் அரச நிறுவனங்களுக்கு வாகனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. வெள்ளம்பட்டியில் உள்ள உலக உணவு திட்ட களஞ்சிய தொகுதியில் வைத்து இந்த வாகனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. உலக உணவு திட்டத்தின் அனுசரணையில் வழங்கப்பட்ட இந்த வாகனங்களின் பெறுமதி 110 மில்லியன் ரூபாவாகும். பொருளாதார அபிவிருத்தி, சுகாதாரம், நீர்ப்பாசனம், விவசாயம் உள்ளிட்ட 19 அரச நிறுவனங்களுக்கென இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை முன்னெடுத்துச் செல்லும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டதாக உலக உணவு திட்டத்தின் இலங்கை பதில் பிரதிநிதி அசோப் அஸ்ரூட் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு இவ்வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இம்முறை சிறுபோக நெற்செய்கை அமோக விளைச்சலை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மீளக்குடியேறிய கொக்கட்டிச்சோலை, வவுனதீவு, வெள்ளாவளி, செங்கலடி, கிரான் ஆகிய பகுதிகளிலேயே அதிகமான சிறுபோக வேளாண்மை செய்கை பண்ணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பின்னர் இம்முறை செய்கை பண்ணப்பட்ட சிறுபோக நெற்செய்கை அமோக விளைச்சலை தந்திருப்பதாக மாவட்ட விவசாய திணைக்கள உதவி பணிப்பாளர் இரா ஹரிஹரன் தெரிவித்துள்ளார். மேலும் 50,000 ஏக்கரில் இம்முறை செய்கை பண்ணப்பட்ட சிறுபோக நெற்செய்கை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இம்மாவட்டத்தில் கொக்கட்டிச்சோலை, வவுனதீவு, வெள்ளாவளி, வாகரை பிரதேசங்களில் அதிகமான நிலப்பரப்பில் சிறுபோக நெற்செய்கை பண்ணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொட்டகலை ஸ்டோனி கிளிப் தோட்ட புதிய வீடமைப்பு திட்டத்திற்கு மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு மத்திய மாகாண சபை உறுப்பினர் எம் உதயகுமார் தலைமையில் இடம்பெற்றது. மத்திய மாகாண மின்சக்தி எரிபொருள் அமைச்சர் பந்துல யாலேகமுவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஒன்றுக்கு அமைய இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மின்சார இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்கவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய சுமார் 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குடிநீர் விநியோகமும் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டங்களின் அங்குரார்ப்பண நிகழ்வில் தோட்ட மக்களும் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். This is Ada Derana, Sri Lanka's prime time news bulletin.